Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க கூடிய இந்த வீடியோவை நம்ம எப்படி கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். அது இல்லாம டிஃபரண்டான கலர்ல எப்படி எடிட் பண்றது அப்படினும் பார்க்கலாம். நீங்க டிஸ்ப்ளேலயே பாப்பீங்க. டபுள் கலர் வேற கலர்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது? அது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா AlightMotionல நம்ம வந்து சாங் வந்து எடிட் பண்றது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா வந்து இந்த இதுல ரெண்டு சாங் வந்து எப்படி கரெக்ட்டா ஆட் பண்றது அப்படினியோ பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணி Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா கண்டிப்பா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், நான் போடுற வீடியோஸா இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போய்லாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த கைன்மாஸ்டர் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். இதுல உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓல்டு கைன்மாஸ்டர் இருக்குது அப்படின்னா நியூ கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா அசெட் ஸ்டோர் ஒர்க் ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகும். அது இல்லாமல் நம்ம வந்து டிஃப்ரெண்டான இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:1 நிறைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோவில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த கைன்மாஸ்டரில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வர ரொம்ப நல்லாவே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன்னா வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது கைன்மாஸ்டர்லேயே தான் இருக்கும். அதனால வந்து எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே இல்லை. நார்மலாக எப்பவும் போல சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடிட் பண்ணலாம். 4:5 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ டியூரேஷனை வந்து 2 செகண்ட் அதை வந்து ஒரு 4 செகண்ட்காக செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரே இமேஜ் 30 செகண்ட்காக செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 செகண்ட் செட் பண்ணிவிட்டு 4:5 செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பேஜ் போகும். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதை வந்து நார்மலாக ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இமேஜ் தான். இது மேலே வந்து இன்டு மார்க் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்குது. இது ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையை வச்சு ஜூம் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜூம் ஆயிரும். ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக சென்டர் பிளேஸ் பார்த்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் தெரியாதது மாதிரி சென்டர் பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதையும் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக அப்படி செட் ஆகிருக்கும். மேலே ஒரு டிக் ஆப்ஷன் அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 10 செகண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கரெக்டாக வந்து 10 செகண்ட்க்கு எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்படி இல்லை திரும்பவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட்டிங்கில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா ஆடியோ செட் பண்ணுறது மட்டும்தான். இதில் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து 2 சாங் ஆட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணுவோம். இப்போ தமிழ் தெலுங்கு யூஸ் பண்ணாலும் லெஃப்ட் சைடில் தெலுங்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் வந்து தமிழ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச 2 சாங் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சாங்கையுமே ப்ளஸ் கொடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளேலே பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு சாங் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் இருக்கக்கூடியது அப்படியே லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு மெத்தட். இதை வந்து ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் லெஃப்ட்டில் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கொண்டு போயிருங்க. இப்போ இங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டுமே சவுண்டாக கரெக்டாக கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு வந்து சவுண்டு வேண்டாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும். ஓகேவா? எனக்கு வந்து சவுண்ட் நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட்ஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதையும் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து என்னதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே ஈஸியாக சிம்பிளாக எடிட் பண்ணேன். இதை வந்து நான் 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இனி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க.
கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக க்ரியேட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்துக்கோங்க. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலராக வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் இருக்க இதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு திரும்ப இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லேயே நான் ஒரு 3 கலராக செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இனி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்து இது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, யூடியூப்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் சவுண்டு இதில் எப்படியாச்சும் இருக்கும், அதை வந்து 0 ஆக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து கொண்டு வச்சுக்கலாம். இதை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே கரெக்டாக சென்டர் பிளேஸில் கொண்டு வச்சுட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஓகேவா, இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் சாங் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்கலாம், இல்லை நான் வந்து மூவியோட நேம் எழுதிக்கலாம். ஓகேவா, ஆதரோட நேம் எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் லவ் பேரண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகேவா லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு சென்டர் பிளேஸில் கொண்டு வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெத்தினில் போயிட்டு நான் வந்து ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் தான் செட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக சென்டர் பிளேஸில் செட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஜூம் பண்ணியும் வச்சுக்கிறேன். கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் செட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ரைட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம செட் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு இப்போ நீங்கள் தமிழ் தெலுங்கு எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து டபுள் கிளிக் பண்ணாலாம் ஓப்பன் ஆகாது. இந்த கீபோர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்படி வரும். இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ் தெலுங்கு. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் யூஸ் பண்ண வேண்டியது டேட் அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, கேப்ஸ் லாக்கில் எழுதிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டான பொசிஷனை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே இது அலைட் மோஷன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 டாட் கிளிக் பண்ணி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த பிளேஸில் கொண்டு வந்துக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே இது அலைட் மோஷன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கரெக்டான பிளேஸில் கொண்டு வந்துட்டு இந்த கீபோர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வேறு என்ன டெக்ஸ்ட் எழுதணுமோ நீங்கள் வந்து தாராளமாக எழுதிக்கலாம். சூப்பரான ஒரு இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எழுதியாச்சு. 2 சைடுமே நம்ம எழுதியிருக்கோம். சைஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு சைடு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு டேட், அந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் வந்து கரெக்டான சைஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கலர் சேஞ்ச் பண்ணுறது பார்த்துட்டோம். ஆடியோ சாங் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கைன்மாஸ்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாச்சும் ஹாட் பார்ட்டிகிள்ஸு உங்களுக்கு வந்து அலைட் மோஷனில் நான் யூஸ் பண்ணுறது மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதே இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கீபோர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுத போகிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ஸ் லாக்கில் எழுதுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஷீஜா டெக் அஃபிஷியல். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நான் ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதை கம்மி பண்ணி கீழே வந்து ஒரு பிளேஸில் நான் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். எங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோஸ்க்கு உங்களோட லோகோ எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட்டில் எழுதணும் அப்படின்னு தான் இல்லை, நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லோகோவும் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். இதில் வந்து மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு எல்லா குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியும் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 60யும் செட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். சேவிங் ஆப்ஷனில் லாஸ்ட் வரை எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த கைன்மாஸ்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி டெலிகிராம் குரூப்லேயும் செக் பண்ணி பாருங்கள், அங்கேயாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனலை செக் பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.